சூப்பர் கேர்ள் படத்தை பார்த்திருப்பீங்கன்னு நம்புறேன். படம் பயங்கர ஃப்ளாப் ஆனாலும் ஒரிஜினல் காமிக் புக் செம்மையா இருக்கும். இது ஒரு ட்ரேட் பேப்பர்பேக் ஃபார்மேட். மத்த டிசி காம்பேக்ட் காமிக்ஸ் மாதிரி இல்லாம பெருசா குவாலிட்டியா இருக்கும். இந்த கலர் பேனல்ஸ் எல்லாம் பாருங்க. பில்குஸ் எவிலி அருமையா பண்ணியிருக்காங்க. மேட் லோபேஸோட கலர்ஸும் செம்மையா சேருது. டாம் கிங் எழுதியிருக்காரு. இந்த காமிக் 2022 ஐஸ்னர் அவார்டுக்கு பெஸ்ட் லிமிடெட் சீரீஸ் கேட்டகரியில நாமினேட் ஆச்சு. அவ்வளோ சின்சியரான ஒரு காமிக் புக். இந்த காமிக் புக்கை அப்படியே ஃபாலோ பண்ணியிருந்தா படம் செம்மையா வந்திருக்கும். ஆனா ஏதோ பண்றேன்னு பண்ணி கெடுத்துட்டாங்க. நீங்க படத்துல பார்த்தது எல்லாமே இதுலயும் இருக்கும். ஆனா கொஞ்சம் பெட்டரா இருக்கும். கிரெம்ப பாருங்க. இவன் படத்துல எவ்வளோ கேவலமா இருக்கான்னு. ஷேமஸ், டார்முன் மாதிரி யாராவது கேஸ் பண்ணியிருந்தா நல்லா இருந்திருக்கும் போல. இல்லன்னா அந்த ஆக்டரை ஆர்ச்சர் மாதிரி காட்டியிருந்தாலே போதும் போல. இதோட கிளைமேக்ஸ்க்கும் படத்தோட கிளைமேக்ஸ்க்கும் ஒரே டிஃபரன்ஸ் என்னன்னா, காமிக்ல காரா அவனை கொல்லாம ஃபேண்டம் ஜோன்ல 300 வருஷம் அடைச்சிடுவா. படத்துல ரூத்தியோட சாடால அவனை கொன்னுடுவா. ஆனா எனக்கு 2 கிளைமேக்ஸும் ஒர்க் ஆச்சு. நீங்க எந்த கிளைமேக்ஸை பிக் பண்ணுவீங்க? கமெண்ட்ல சொல்லுங்க.